வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே மற்றொரு காணொளியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நாள் நாங்க பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தினூடாக இந்த காலநிலை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள், நிவாரண தொகை அப்படின்னு சொல்லி எல்லாமே வழங்கப்பட்டுட்டு வருது. நாங்க அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்போ இது அரசாங்கத்தால வழங்கக்கூடிய ஒரு தொகை. சோ இந்த தொகை 10,000 முதல் 50,000 வரைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த தொகையை நாங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விடயத்தை இந்த காணொலியினூடாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் முழுமையா அந்த விடயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அரசாங்கத்தால வழங்கப்படக்கூடிய இந்த தொகையானது 10,000 முதல் 50,000 ரூபாவுக்கு வரைக்கும் இடைப்பட்டு இருக்குது. சோ இந்த தொகை மாறுபாடு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொன்னா, அனர்த்தத்தின் அடிப்படையில தான் அமைய போகுது. அனர்த்தம் குறைவானதா, அனர்த்தம் அதிகமானதா அப்படின்ற அடிப்படையில தான் இதுக்கான தொகையை அரசாங்கத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதற்கு ஏற்ற வகையில உங்களுக்கு தொகைகள் மாறலாம். அடிப்படை 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க உங்களுக்கான அனர்த்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுல நிவாரண தொகை யாருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாங்க பார்க்க போறோம். வெள்ளத்தால வீடுகள் சேதமடைஞ்ச குடும்பங்கள், வீட்டு பொருட்கள் சேதமடைஞ்ச குடும்பங்கள், வாழ்வாதாரங்களை இழந்தவங்க, தங்களுடைய பயிர் செய்கை இழந்தவங்க, தங்களோட பொருளாதாரத்தை இழந்தவங்க, விவசாயிகள் அப்படின்னு சொல்லி சிறு வணிகர்கள், அப்புறமா காயமடைஞ்சவங்க, இவங்க எல்லாமே உங்களுடைய விண்ணப்பம் நீங்க சமர்ப்பிக்கலாம். ஆனா நீங்க பேரிடரால பாதிக்கப்பட்ட இடத்துல வசிக்கணும். கண்டிப்பா இதையும் வச்சு காசு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. நியாயமான முறையில இந்த ஒரு விஷயமாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கமாவும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களோட பகுதி பிரதேச செயலகத்தால அறிவிக்கப்பட்ட ஒரு பட்டியல்ல இருக்கணும். நீங்க பேரிடர் முகாம்ல ஒரு பேரிடர் இடம்பெற்ற ஒரு இடத்துல வசிக்கிறீங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, தேவையான ஆவணங்கள் என்ன. சோ இதை விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன ஆவணங்கள் நமக்கு தேவை அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட தேசிய அடையாள அட்டை, அடுத்ததா சேதத்தினூடாக பாதிக்கப்பட்ட இடத்தை நீங்க போட்டோ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வீடியோ ஒன்னு எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். சோ அது உங்களுக்கு அதுதான் ப்ரூஃப் ஒன்னு காட்டுறதுக்காக. சோ உங்களோட பயிர்கள் அழிவுற்றுக்குன்னா பயிர்கள் அழிஞ்ச அந்த விபரம், உங்களுடைய தொழில் முயற்சி பாதிக்கப்பட்டிருக்குன்னா, என்ன சுயதொழில் என்னத்தால நீங்க வருமானம் ஈட்டிட்டு இருக்கிறீங்களோ அந்த விடயம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தண்ணியால அப்படின்னு சொன்னா அதை நீங்க கண்டிப்பா எடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வங்கி கணக்கு முக்கியம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தளபாடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அதையும் நீங்க ஒரு போட்டோ அல்லது வீடியோ எடுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய வங்கி கணக்கு அறிக்கை பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சோ நீங்க அறிக்கை கண்டிப்பா பெறணும். அதே நேரம் விவசாயிகள் இப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேளாண் சேவைகள் துறையில இருந்து ஒரு சான்றிதழ், இவங்க இப்படி அனர்த்தத்துல சிக்குண்டு உங்களுடைய வேளாண்மை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், வணிகர்கள் அவங்க அதுக்கான உரிமம் பெறக்கூடிய இடத்துல அவங்களுக்கான அந்த வர்த்தக உரிமம் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் இருக்கணும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சோ எங்க போயிட்டு இதுக்கான விண்ணப்பத்தை நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாங்க எங்க போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பிரதேச செயலகம் தான் இதுக்கு மெயினான ஒரு விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஏஜ் ஆபீஸ்ல போய் கேளுங்க. அதாவது பேரிடர் நிவாரண பிரிவுல போய் கேட்க சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களே சிலவங்க போய் தேடி பார்த்தும் சில டீடைல்ஸ் எடுக்கிறாங்களாம். சோ நீங்க பயப்படாம இந்த விஷயத்த போய் கேட்கலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சில மாவட்ட செயலகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்படலாம். அதாவது இதுக்காகவே ஒரு பிரிவு அமைக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே பேரிடர் மேலாண்மை மையத்துல இருந்து இது சம்பந்தமான தகவல்களை பெறலாம். சோ இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. பெரும்பாலான நேரத்துல மொபைல் சேவை கவுண்டர்கள் கிராமங்களுக்கு போறாங்க. அதாவது மொபைல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களாவே போயிட்டு அவங்கள பார்த்து அப்பப்போ அவங்களுக்கான விஷயங்களை நிரப்பிட்டு போற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விண்ணப்பத்தை எப்படி நிரப்புறது, எப்படி இந்த ஃபார்ம் நாங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். விண்ணப்பம் நாங்க ஃபில் பண்ற நேரத்துல ஒழுங்கான முறையில வாசிச்சு அதுக்கான விண்ணப்பத்தை ஃபில் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. பிழையான தகவல் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். உங்களுக்கு எந்த ஒரு வெள்ள நிவாரணமும் கிடைக்காது. சோ உங்களுடைய தளபாடம் மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடு அழிவுற்று இருந்தாலும் சரி, உங்களோட பயிர்கள் அழிந்திருந்தாலும் சரி, எதுவோ அதுக்கு தகுந்த முறையில சரியான முறையில டீடைல்ஸ் நீங்க ஒழுங்கா போட்டு ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ சேதத்தோட மதிப்பை ஒழுங்கான முறையில எழுத சொல்றாங்க. ரொம்ப
சரியான தொகையை மட்டும் போட சொல்றாங்க. எந்த அளவுக்கு, எத்தனை ஏக்கர் இப்படி போயிருச்சு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள வீடு இப்படி போயிருச்சு, எவ்வளோ தளபாடங்கள் இப்படி எங்களுக்கு இல்லாம போயிருச்சு அப்படிங்கறத சரியான மதிப்பெண்ல சொல்ல சொல்றாங்க. தவறான இலக்கங்கள் எண்களை கூட்டி சொல்ல வேணாமாம். அப்படி சொன்னீங்கன்னா அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனவே நீங்க இப்போ உங்களுடைய தளபாடங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 5, உதாரணத்துக்கு 5 அப்படின்னு சொன்னா 5 போடுங்க. அதை விட்டுட்டு நீங்க 20, 30ன்னு போட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இல்லாத விஷயம். சோ அது வந்து கூட்டி சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் உங்களோட அக்கவுண்ட் நம்பரை வந்து சரியான முறையில பார்த்துட்டு எழுத சொல்றாங்க. அப்படி இல்லாட்டிக்கு உங்களுடைய அந்த விஷயம் வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும், அந்த தொகை வேற ஒருத்தவங்க பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே நேரம் நீங்க கையொப்பம் விடுற அந்த இடத்துல வந்து சரியான முறையில கையொப்பத்தை இடுங்க அப்படிங்கிற மாதிரியும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. விண்ணப்ப படிவத்தை சரியான முறையில வாசிச்சு பூரணப்படுத்தணுமாம். அப்படி இல்லாட்டிக்கு இந்த விஷயம் வந்து பிழைச்சு போயிடும், நீங்க அதுல நிராகரிக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 5வது விஷயம் என்னன்னா சரிபார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து யாரு வருவாங்க அப்படின்னா அதிகாரிகள் வருவாங்க. நீங்க விண்ணப்பிச்சதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அதிகாரிகள் இந்த விஷயம் உண்மைதானா இல்ல பொய்யா அப்படிங்கறத வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அந்த கள நடவடிக்கையை மேற்கொள்வாங்க. வீடுகள்ல வந்து பார்ப்பாங்க. இல்ல உங்களுடைய வேலை செய்யற அந்த இடம், வயலோ ஏதோ ஒரு விஷயம் அழிஞ்சு போயிருச்சு, தோட்டமோ அப்படின்னா அந்த இடத்த வந்து பாக்குறதுக்கு அவங்க வருவாங்க. கண்டிப்பா களத்துல வந்து சில விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு நீங்க சாட்சியம் காட்டணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க விண்ணப்பிச்சதுக்கு பிறகு அந்த இடத்த வந்து சீர் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க சீர் செய்யலாம். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி இருந்த போட்டோவோ வீடியோவோ நீங்க வந்து காட்டணும். இதுதான் என்னோட வீடு, இதுதான் என்னோட இடம், இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும். பக்கத்து வீட்டுல உள்ளவங்க யாரு சரி உங்களுடைய சாட்சியம் அளிக்க போறாங்கன்னா அதுவும் சம்டைம்ஸ் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்தை யாரு வந்து பாப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராம சேவகர், ஜிஎஸ் அப்படி இல்லாட்டிக்கு கட்டட உறுப்பினர் வந்து சேதத்தை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மூலமா பிரதேச செயலகத்துக்கு போகுது. அங்க பிரதேச செயலகத்துல இருந்து எங்க போகுதுன்னா மாவட்ட செயலகத்துக்கு போகுது. சோ மாவட்ட செயலகத்திலையும் உறுதிப்படுத்தி சில விஷயம் அனுப்பப்பட்டதுக்கு பிறகுதான் பேரிடர் மேலாண்மை அமைச்சகத்துக்கு டைரக்டா உங்களுடைய விண்ணப்பம் போகுது அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷன் முறையுமே இங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்க வந்து பணத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம். சோ நீங்க இதுல செலக்ட் பண்ணப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா வங்கியில உங்களுக்கு பணம் வைப்பில் இடப்படும். சோ வைப்பில் இடப்பட்டதுக்கு பிறகு நீங்க ஒரு போன் நம்பர் ஏதோ ஒண்ணு கொடுத்திருப்பீங்க. சோ அதுல உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், உங்களுடைய பேங்க்குக்கு காசு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கு பிறகு நீங்க போயிட்டு காசு எடுக்கலாம். இதுல உங்களுக்கு எந்த ஒரு தொகையுமே வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு கமிஷனும் வெட்ட மாட்டாங்க, அப்படியே தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சேதத்தின் அளவுக்கு முன்பு நான் சொன்னது மாதிரியே சேதத்தின் அளவுக்கு ஏற்ற வகையில உங்களுக்கு வந்து பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது விஷயம் என்னன்னா, சின்ன ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 10,000 ரூபாய், நடுத்தர மீடியமா ஒரு சில சேதங்கள் அழிஞ்சிருக்கு அப்படியா இருந்துச்சுன்னா 25,000 ரூபாய், ரொம்ப பெரிய சேதம் அப்படின்னு சொன்னா 50,000 ரூபாய், அதை விட ரொம்ப பெரிய சேதம் அப்படின்னா அதிக பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கான காலக்கெடு எவ்வளவு, எத்தனை மாசத்துக்குள்ள எவ்வளவு நாளைக்குள்ள நாங்க இதுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வெள்ளத்துக்கு அப்புறமா ரொம்ப சீக்கிரமா நீங்க வந்து விண்ணப்பிச்சிடணும். 2 அல்லது 3 கிழமை இதுக்குள்ளேயே நீங்க வந்து எல்லாத்தையுமே விண்ணப்பிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தாமதமா நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். உங்களுக்கு காசு வந்து சேர்றது வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு எல்லா ஃபார்ம்ஸையுமே ஒன்னா சேர்த்து காசு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்கு இடையில உங்களுக்கான காசு வந்து சேரும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பணம் இல்ல கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க, பட் உங்களோட கேட்டகரியை நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா தெரியல, பட் உங்களுக்கு பணம் இல்ல அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் சொல்யூஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 2ல இருந்து 3 வாரங்களுக்குள்ள நீங்க அதை விண்ணப்பிங்க. 1 மாசத்துல இருந்து 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ளுக்கு உங்களுக்கு காசு வந்துடும். இந்த 1.5 மாசம் ஆகும், இல்லைன்னா ஒரு 2 மாசம் ஆகும். சோ விண்ணப்பிச்சதுல இருந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு காசு வந்து கிடைக்கலாம். சோ அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு உங்களுடைய பிரதேச செயலகத்தை வந்து நீங்க நாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏஜி ஆபீஸ்க்கு போங்க. ஏஜி ஆபீஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட விண்ணப்பத்தோட நிலைமையை சரிபார்க்க சொல்லுங்க. என்ன நிலைமையில இருக்கு எப்படி அப்படிங்கறதை வந்து சரிபார்க்க சொல்லுங்க. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணத்தை கேளுங்க. ஏன் நிராகரிச்சீங்க, என்ன காரணம், இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க கேக்குறப்ப அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்றப்ப உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறதுக்காக அதையும் கேட்கவே சொல்றாங்க. மறுபடியும் நாங்க விண்ணப்பிக்க முடியுமா அப்படிங்கறதையும் கேட்க சொல்றாங்க அவங்களே.
அவங்க கிட்ட பிரதேச செயலகத்துல கேளுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா மாவட்ட செயலகத்துக்கு போயிட்டு எழுத்துப்பூர்வமான புகார், அதாவது எழுத்துப்பூர்வமா நீங்க எழுதலாம். இப்படி உங்களோட பெயர் போட்டு உங்களோட முகவரி டேட்லாம் போட்டு இப்படி இந்த இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆனா என்னுடைய விஷயங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, நான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க, எனக்கு அந்த காசு வேணும், எனக்கு அதை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். நான் இப்படி கேட்டும் அவங்க வந்து இப்படி பதில் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லலாம். அது பிரச்சனையே கிடையாது. அப்படி இல்லைன்னா ஹாட்லைன் மூலமா தேசிய பேரிடர் முகாமைத்துவம் அப்படின்னு நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா வரும். சோ அவங்களையும் நீங்க வந்து டைரக்டா அணுக முடியும். இந்த உங்களுடைய ஃபார்ம்ஸ் நிராகரிக்கப்பட்டால், உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த விஷயங்களை செய்யுங்க. சோ இதுல ஏதாவது ஊழல் நடந்திருக்கு, அநீதி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தலைமை செயலகத்துல நீங்க புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து அசஸ் மேலேயுமே வசதியானவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய தடவை எங்களோட வீடியோலயும் நீங்க சுட்டி காட்டி இருக்கிறீங்க. கண்டிப்பா அது உண்மைதான். பெரும்பாலான இடங்கள்ல அப்படி நடக்குது, எல்லாரையும் சொல்ல வரல. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அநீதி, நான் இதுக்கு தகுதியானவங்க ஆனா எனக்கு அதை தரலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க புகார் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. சோ இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்குது, கண்டிப்பா ஒழுங்கான முறையில யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து மோசடியில இருந்து விலகிடுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பணம் தாங்க, கமிஷன் தாங்க, எனக்கு ஒரு இவ்வளவு காசு தாங்க, நான் செஞ்சு தரேன், இவ்வளவு தூரம் தாங்க, நான் அதை பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க வேணாம், இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் அரசாங்கத்தோட பணத்துக்கு வந்து எந்த விதமான காசுகளோ நீங்க வந்து கொடுக்கவே வேணாம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அது ஃபார்ம்ஸ் கூட ஃப்ரீ தான், ஃப்ரீயா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பம் இலவசம், உங்களுடைய டீடைல்ஸ் சரி பார்க்கறது இலவசம், அவங்க வந்து உங்களோட உண்மையா பொய்யான எல்லா விஷயம் பாக்குறது எல்லாமே இலவசம் தான். பேரிடர்ல இருந்து வார அந்த பணத்தொகை, அந்த உதவி வெள்ள நிவாரண தொகை உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியா வந்து விழும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சோ போலியான முறையில விண்ணப்பங்களை நிரப்பி காசு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால உங்களோட ஐடென்டி கார்டு, பேங்க் புக் டீடைல்ஸ் இப்படியான விஷயங்களை வந்து கொடுக்க வேணாம். அதே நேரம் பணத்தை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையுமே கையொப்பம் இட வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னா, கூடுதல் நிவாரண திட்டங்கள், அதாவது அடிப்படை நிவாரண பணத்துக்கு கூடுதலா மத்த நிவாரண திட்டங்களும் இருக்கு. உணவு பொதிகள் வழங்கப்படலாம், இல்லாட்டி உலர் உணவு பொருட்கள் வழங்கப்படுறது, கட்டுமான பொருட்கள் வழங்கப்படுறது, குழந்தைங்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள், அதோட பாத்தீங்கன்னா மருந்துகள் இலவசமா வழங்கப்படுறது, இத பத்தி எல்லாமே நீங்க பிரதேச செயலகத்துல போய் கேட்கலாம். சோ அதே நேரம் பாத்தீங்கன்னா சர்வதேச அமைப்புகளும் சிறப்பான முறையில நிவாரண திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. அதாவது செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் சபை, அப்புறமா நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ இவங்களையும் நீங்க வந்து கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான நிவாரணங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெள்ள நிவாரண பணம் உங்களோட உரிமை. சோ நீங்க சரியா விண்ணப்பிச்சீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு சரியான முறையில நிச்சயமா வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாங்க இந்த நேரத்துல வந்து ஞாபகப்படுத்த விரும்புறோம். பொறுமையா இருங்க, மோசடியில இருந்து விலகிடுங்க, அரசு அதிகாரிகளோட மட்டும் கையாளுங்க, வலிமையோட முன்னேறுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. நீங்க யாரையும் நம்பி யாரையுமே ஆக்களை கமிஷன் கொடுத்தோ இல்ல அவங்கள பிடிச்சுதான் இந்த விஷயம் நடக்குமோ அப்படிங்கிற விஷயம் வேணாம். நீங்களாவே தேடி பெற்று நீங்களாவே ஒரு விஷயத்த முன்னெடுத்து போங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுதான் நீங்க வந்து விண்ணப்பிச்சு உங்களுடைய காசை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையா இருக்குது. தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த வெள்ள நிவாரணம் கிடைக்கும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா மத்தவங்களுக்கு வந்து பகிருங்க. உங்களுடைய வீடை விட்டுட்டு வேற இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு போன் வேலை செய்யாட்டி, சிக்னல் இல்லாட்டி யாருக்குமே சொல்லிக்க முடியாது. தயவு செய்து பக்கத்துல இருக்கிறவங்க யார் சரி இந்த காணொலியை பாத்தீங்கன்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொருத்தவங்களுக்கு போய் பிரயோசனமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை நடக்கலாம். எத்தனையோ பேர் கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லணும். ரொம்பவே எந்த ஒரு அனர்த்தமும் இல்லாம நாங்க வந்து எவ்வளவோ பரவாயில்ல வீடுகள்ல இருக்கிறோம். பட் எவ்வளவோ உடைமைகள் இழந்த சனம் வந்து இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு பிரயோசனமான விஷயமா இருக்கும். தயவு செய்து இதை கொஞ்சம் பகிருங்க, மத்தவங்களுக்கு பிரயோசனமா போய் சேரட்டும் அப்படிங்கறத நான் அந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.